ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா ரே ஆப்டிக்ஸோட ஒன் ஷாட் வீடியோ. ஆல்ரெடி நான் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில பேர் வந்து சிரிச்சுட்டு என்ன சார் ஒன் ஷாட் வீடியோனா ஒன் ஷாட்டில் எடுக்கணும், இல்லை எதுக்கு 2-3 ஷாட் எடுக்கிறீங்க, ஏன் அப்படின்னா லாங் வீடியோ போடுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் வந்து என்னோடய லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸோட பார்ட் 2. ஓகே, ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரெயினுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அண்ட் பை லென்சஸ். ஓகேயா, ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் இது ரிஃப்ராக்ஷன் பை லென்சஸ். ஓகேயா, ஸோ லென்சஸ்னால ரிஃப்ராக்ஷன் நடக்க போகுது. ஸோ லென்சஸ் அப்படின்னா என்ன? ஒரு தின் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஆப்டிக்கல் மீடியம். ஓகேயா, அதில் பார்த்தீங்கன்னா 2 தின் சர்ஃபேஸஸ் இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? இப்படி இருக்கும் லென்ஸ்னா. ஓகேயா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தின்னா ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான ஒரு மீடியம். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த சைடு வரைக்கும் தெரியும். அப்போ இது என்ன மீடியம்? ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான ஒரு மீடியம். கரெக்டாக? எஸ். ஸோ தின் லென்ஸ் இஸ் அ டிரான்ஸ்பெரண்ட் ஆப்டிக்கல் மீடியம் பவுண்ட் பை 2 தின் சர்ஃபேஸ். நல்லா பாரு, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த 2 சர்ஃபேஸில் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆச்சு உனக்கு ஸ்பெரிக்கலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நீ லென்சஸ் பற்றி படிக்கிறப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்குது. நல்லா பார்த்தேன்னா நான் இந்த மாதிரி ஷேப் வச்சுருக்கேன்னா இது உனக்கு தெரியும். இது பேர் என்னென்னா கான்வெக்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த கான்வெக்ஸ் வந்து நான் 2 சைடு இப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது பேர் வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ நான் ஒரே ஒரு சைடு மட்டும் இப்படி வச்சுருந்தேன், அது பேர் என்ன? இது பார்த்தோன்னா ஒரு சைடு பிளேனாக இருக்குது, இன்னொரு சைடு கான்வெக்ஸ். அதனால் இதோட பேர் பிளேனோ கான்வெக்ஸ். ஓகேயா, ஸோ இதே மாதிரி கான்கேவ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். எப்படி வரைகிறது? இப்படி. சரியா, 2 சைடு நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதோட பேர் பார்த்தீங்கன்னா பை கான்வெக்ஸ். சாரி, பை கான்கேவ். பை கான்கேவ். ஏன்னா 2 சைடுமே என்ன இருக்குது? கான்கேவ். கரெக்டாக இல்லை? இது நடுவில் பிரிச்சுன்னா 2 சைடும் ஒரு கான்கேவ் கிடைக்கும். ஸோ பிளேனோ கான்கேவ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? பிளேனோ கான்வெக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கும். ஒரு சைடு மட்டும் கான்கேவ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பிளேன். ஸோ இதோட பேர் பிளேனோ கான்கேவ். ஓகேயா, ஸோ திடீர்னு நிறைய பேர் கேட்பாங்க 2 சைடுமே பிளேனாக வச்சுக்கிட்டா அது என்ன? அது பேர் லென்ஸே கிடையாது. சரியா, அது பேர் பார்த்தீங்கன்னா பிளேன் மிரர். ஸோ படிச்சிருக்கீங்கல்ல, பிளேன் கிளாஸ்ன்னு கூட சொல்லுவோம். பிளேன் மிரர் தான் பிளேன் கிளாஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா லென்சஸ். ஸோ இதுலேருந்து கொஷின் வந்துருக்கா? இதுலேருந்து கொஷின் வரல. கொஷின் வந்து ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ்லேருந்து தான் கொஷின் வந்திருக்கு. கொஷின் எங்கே வந்திருக்கு? ரிஃப்ராக்ஷன் அட் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்க போகிறோம். அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து சி, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா ஆர். சரிங்களா, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு சைடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1, இன்னொரு சைடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. ஓகேயா, O be the object and I be the image. ஸோ நான் வந்து இந்த டயக்ராம் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. சரியா, ஸோ இங்கே தெரியுதா? இந்த இடத்துல நான் இப்போ வேறு கலர் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல தெரியுதா? இதான் என்னோட ஆப்ஜெக்ட்டு, இதான் பார்த்தீங்கன்னா என்னோட என்னென்னா இமேஜ். ஆப்ஜெக்ட், இமேஜ். புரியுதா? இப்போ இதோட ரே டயக்ராம் எப்படி வரைகிறது? இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த சைடு இருக்கிற மீடியம் N1, இந்த சைடு இருக்கிற மீடியம் வந்து N2. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த ரே போகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் ரூல் என்ன? I=R போட்டுக்கலாமா? கரெக்டாக இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வெளியே வராது, அது உள்ளே தான் போக போகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது பேர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? இமேஜ் பார்த்தோன்னா இப்படி இங்கே போயிட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதா இல்லையா? இதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ நார்மல் இருக்குது பார்த்தியா? நார்மல். புரியுதா இல்லையா? இப்போ இதான் என்னோட சர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கு இன்னும் நார்மல் வரைய போகிறேன். சரி, ஐயும் ஆர் கூட விட்டுரு. நான் இப்போ ஐஆர் சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை விட்டுரு. ஓகேயா, படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது நம்மக்கிட்ட, எதுனாலும் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ இப்போ பார்த்தோன்னா இதான் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணிக்கோ. இதுதான் அந்த நார்மல். அப்போ நார்மலுக்கும் இன்சிடென்ஸ் ரேக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஐ, நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆர். புரியுதா இல்லையா? சரியா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? sin I by sin R is equal to some constant mu. இந்த மியூவை நான் எப்படி எழுதுவேன்? நான் இந்த மியூவை வந்து N2/N1 எழுதுவேன்னா? கரெக்டாக இல்லையா? சரி, அப்போ இதில் மியூவை விட்டுரு. நான் இதை வந்து N1 sin I is equal to N2 sin R இப்படி எழுதலாமா எழுதக்கூடாது? யோசிச்சு சொல்லு. N1 இந்த மீடியம் I ஆங்கிள்,
N2 அந்த மீடியம், அதோட ஆங்கிள் வந்து ஆர். இப்போ இந்த 1க்கும் ஐக்கும் ஆருக்கும் என்ன ஃபார்முலா சரியா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சில ஆங்கிள் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த ஆங்கிள் வந்து சம் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஆங்கிளை வந்து சம் பீட்டான்னு எடுத்துக்கோ. இங்கே இருக்கிற ஆங்கிளை சம் காமான்னு எடுத்துக்கோ. புரியுதா? இப்போ நான் சொல்கிற ட்ரையாங்கிளை நல்லா பாரு. இந்த ட்ரையாங்கிள் தெரியுது, நான் கடைசியில் ரப் பண்ணிடுவேன், அதனால நீ நல்லா பார்த்துக்கோ. இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் நான், சரியா? நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆங்கிள் சரியா ஆப்போசிட், வெயிட் பண்ணு எனக்கு மறந்து போச்சு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே இருக்கிற ஆங்கிள் கரெக்டாக இல்லையா? இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா ட்ரையாங்கிளுக்கு வெளியே இருக்கிற ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? I is equal to alpha plus beta. இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் ஒன்று புரிஞ்சிருச்சா? இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன், அதனால் இதை ரப் பண்ணியிருக்கேன் சரியா? என்னோட ரெண்டாவது ட்ரையாங்கிள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள். இங்கே ரொம்ப குட்டியோண்டு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இந்த ட்ரையாங்கிள். இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இந்த காமாவும் ஆர் வந்து ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது, பீட்டா வந்து வெளியே இருக்குது, கரெக்டாக இல்லையா? அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? ஆர் ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு எழுதலாமா? ஆர் ப்ளஸ் காமா இதை ஈக்குவல் டு பீட்டா. அப்போ இதுலேருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் காமா இப்படி எழுதிக்கலாமா எழுதிக்கக்கூடாதா? சீக்கிரம் சொல்லி, எழுதிக்கலாமா எழுதிக்கக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம இதை எழுதிக்க முடியும். புரியுதா இல்லையா? புரியுதா? எஸ். இப்போ பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான இந்த இடத்துல வந்து ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆல்ஃபா அப்படின்னு சொன்னால் சைன் ஆல்ஃபான்னு எப்படி எழுதுவேன்? ஏன்னா இங்கே ஐக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா, ஓகே? ஸோ இந்த காஸ்டம் எங்கே போச்சுன்னு கேட்காது. இது வந்து ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் சரியா? இது வந்து ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். ஆல்ஃபா பார்த்தோன்னா நான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ்னு எழுதிக்கலாமா? கரெக்டாக இல்லையா? இந்த ஆல்ஃபா பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குது? இது வந்து இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் தான் போலா, கரெக்ட்? இந்த பாயிண்ட் தான் நம்மளோட போல், ஓகேயா? ஸோ என்பி டிவைட் பை ஓபி. அப்போ பார்த்தோன்னா N1 இந்த சைன் ஐ இருக்குது பார்த்தியா? இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா சைன் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக நான் வெறும்னே தீட்டான்னு போட்டுக்கலாம். சைன் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? வெறும்னே தீட்டானே போட்டுக்கலாம், சரியா? அப்போ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நான் வெறும்னே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா N2 சைன் ஆருக்கு பதிலாக வந்து நான் வந்து வெறும் பீட்டா மைனஸ் ஆர்னு பீட்டா மைனஸ், சரியா? ஸோ சைன் காமா ஆரா, சைன் ஆருக்கு பதிலாக நான் வெறும் ஆர்னு போடலாம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன? பீட்டா மைனஸ் காமா, சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இப்போ பார்த்தோன்னா நான் வேல்யூ எழுத போகிறேன். N1 ஆல்ஃபா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ், கரெக்டாக இல்லையா? ஆப்போசிட் என்ன? வெயிட் பண்ண, அப்படி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா தானே, இந்த இருக்கிற ஆங்கிள் சரியா? இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டா, இது பார்த்தோன்னா ஆர், இது பார்த்தோன்னா எஸ். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டான்னு. அப்போ தீட்டாவோட வேல்யூ பார்த்தோன்னா ஆர் பை எஸ், சரியா? ஸோ இது பார்த்தோன்னா ஸ்மால் ஆங்கிளுக்கு வந்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் இருக்குது, சரியா? டேன் தீட்டாவும் ஸ்மாலர் ஆங்கிளுக்கு வெறும் தீட்டா தான், சைன் தீட்டாவும் ஸ்மாலர் ஆங்கிளுக்கு தீட்டா தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுத போகிறேன். நல்லா பார்த்துக்கோ, எதுக்காக நான் எல்லா ரீசனையும் உனக்கு சொல்லிட்டேன். இங்கேயே எல்லாமே ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னா என்பி பை பிஓ, கரெக்டாக இல்லையா? என்பி பை பிஓ. ஸோ இந்த இடத்துல எம்மு கூட விட்டுருவோம், நம்ம இந்த இடத்துல பின்னு மட்டும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல எம்மு வேணாம் எனக்கு. ப்ளஸ் பீட்டா என்ன? பீட்டா வந்து இங்கே இருக்கிறாங்க, இது ஆப்போசிட் என்ன? என்பி பை பிசின்னு வருமா? செக் பண்ணிக்கோ, சரியா?
இஸ் ஈக்குவல் டு n2. ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணல, அதனால நான் ஒரு தடவை யோசிச்சு பண்ணுறேன். பீட்டாவோட வேல்யூ அகைன் என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். NP by PC மைனஸ் இங்கே வரு, இங்கே காமா என்ன, ஆப்போசிட் பை இந்த வேல்யூ. கொஞ்சம் கவனிச்சுக்கோ, என்ன பாரு, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதுன்னு உனக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். இது N, இது P, இங்கனுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல தான் எனக்கு காமா இருக்குது, இது I. அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன், NP டிவைடட் பை PI அப்படின்னு எழுதுவேன். கரெக்டாக? சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு இது ஏன் அப்படின்னா, ஏன் இந்த ஸ்மாலர் ஆங்கிள் அப்ராக்சிமேஷனில் ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் போட்டு நான் காமிச்சிடுறேன் உனக்கு. இதுதானே ஸ்மாலர் ஆங்கிள், ஆமாவா இல்லையா? ஸ்மாலர் ஆங்கிள். இந்த ஸ்மாலர் ஆங்கிள் வரப்போ பார்த்தோன்னா என்னோட ஹைபாட்னியூஸும் என்னோட அட்ஜசென்ட் இருக்குது பார்த்தியா, இது ரெண்டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ஆயிடும். ஓகேயா? அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், சைன் தீட்டாவுக்கு வந்து இந்த இடத்துல டேன் தீட்டாவை யூஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ பார்த்தோன்னா நம்ம டெரிவேஷன் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். எல்லா இடத்துலையும் என்பி காமனாக இருக்கிறது உனக்கு தெரியுதா? கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த எல்லா என்பியை நான் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். அப்போ N1 இன்ட்டு 1 மைனஸ் PO. PO என்ன, இங்கே பாரு கீழே எழுதியிருக்கேன் நான், POங்கிறது என்ன, U. ஸோ மைனஸ் யூ போடுவேன். ஏன் மைனஸ் யூ போடுறேன், ஏன்னா சைன் கன்வென்ஷன். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அந்த போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுக்கிறது எல்லாமே என்னது, நெகட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ். ப்ளஸ் 1 பை பிசி. பிசி என்ன, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. பிசியோட வேல்யூ R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு 1 பை பிசி அகெயின் R மைனஸ் NP, அது கேன்சல் ஆச்சு. அப்போ 1 பை PI. இது P, இது I. ஸோ PIயோட வேல்யூ V எழுதியாச்சா? இதுக்கப்புறமேல் வெறும் சால்விங் மட்டும்தான். சரியா? நான் என்ன பண்ண போகிறேன், இந்த R டேர்ம்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன், அந்த யூவை V இன்னொரு சைடு கொண்டு போயிடுறேன். உனக்கு வேணும் தானே, ஃபஸ்ட் ஒரு டைம் எழுதிக்கிறேன். N1 இன்ட்டு என்ன இருந்துச்சு, 1 பை மைனஸ் யூ ப்ளஸ் 1 பை R இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு 1 பை R மைனஸ் 1 பை V. 1 பை R மைனஸ் 1 பை V. உனக்கு வேணும்னா N2ஆல் ஃபஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ, அப்புறம் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு அப்படின்னு சொன்னால் நல்லா பாரு, ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். மைனஸ் N1 பை U1 ப்ளஸ் N1 பை R ஈக்குவல் டு N2 பை R மைனஸ் N2 பை V. இப்போ இந்த டேர்ம்ஸை மட்டும் இங்கிட்டு கொண்டு வாயேன். சரியா? இந்த டேர்ம்ஸை நீ இங்கிட்டு கொண்டு வந்தாலும் சரி, இல்லைனா இதை இங்கிட்டு கொண்டு வா, உனக்கு எது வேணுமோ நீ கொண்டு வரலாம். ஓகே, இது இங்கிட்டு கொண்டு வர, இது இங்கிட்டு கொண்டு வர. அப்போ இது இங்கிட்டு வந்துச்சா ப்ளஸ் ஆயிருமா, N2 V minus N1 by V, V1 ஏன் வந்துச்சு, 1 V தானே, இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா N2 by R minus N1 by Rன்னு இருக்கும். ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இதை பார்த்தோன்னா உன்னோட ஃபைனல் ஃபார்முலா. இது எப்போ வரும் அப்படின்னா, நீ சப்போஸ் ஒரே ஒரு சைடு மட்டும்தான், ஒரு சைடு வந்து லென்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தோன்னா ஃபுல்லாக ஏர். சப்போஸ் நான் இதுக்கு ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணால் அது பேர் தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு வந்துடும். ஓகே, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பார்த்தோன்னா எத்தனா 3 4 5 6 தடவை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நல்லா பாரு, போன தடவை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, போன கொஸ்டின் பார்த்தியா, இதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தியா, இதுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே நான் அந்த கிளாஸ் மெட்டீரியல் தான் வச்சுருந்தேன். கரெக்டாக இல்லையா? ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே கிளாஸ் மெட்டீரியல் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாக கிளாஸ் மெட்டீரியல் கிடையாது, நான் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த லென்ஸ் இந்த சைடு இருக்குது பார்த்தியா, இந்த சைடு இருக்க லென்ஸ் வந்து N1 மீடியமில் இருக்குது, அதோட பார்த்தோன்னா N2ங்கிற மீடியமில் இருக்குது. இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து சம் R1, இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து சம் R2. சரியா? இப்போ நீயே சொல்லு, நம்ம கடைசியாக போன தடவை எங்கே விட்டோம் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நம்ம கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இது எடுத்தோமா, கரெக்டாக இல்லையா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு எனக்கு வெயிட் பண்ண, ஞாபகம் இருக்க வரைக்கும் எழுதுகிறேன். ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்பப்போ எழுதுனது. இப்படி தான் சீன் போட். ஓகே, N2 by V minus N1 by U is equal to N2 minus N1 by R. இதானே வந்துச்சு, கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லென்ஸ். ஓகே, R1ங்கிற லென்ஸ்னால இங்கே வந்து R1 எழுதிக்கலாம். புரியுதா? புரியுதா? சரியா? ஸோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் தான்
இந்த மொத்த டிஸ்டன்ஸ் தான் என்னது என்னோட v1. ஓகேயா, இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ்க்கு நான் இதே மாதிரி எழுத போகிறேன். செகண்ட் கேஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி எழுத போகிறேன். இதுதான் என்னோட செகண்ட் கேஸ். புரியுதா இல்லையா? இந்த செகண்ட் கேஸில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் ஃபைனல் இமேஜ் கிடைக்கிற டிஸ்டன்ஸ். சரியா, இது வந்து என்னோடய ஃபைனல் இமேஜ் கிடைக்கிற டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னோடய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். சரியா, எனக்கு வந்து இது வந்து இன்டெப்த்தாக சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. இது பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் மாதிரி. சரி, நல்லா பார்த்தோன்னா ஆக்சுவலாக இங்கே என்னோடய ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்கே தானே ஃபார்ம் ஆச்சு, கரெக்டாக இல்லையா? இப்போ நான் இன்னொரு லென்ஸ் இந்த இடத்துல வைக்கிறேன்னா இதுதான் ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். இந்த கேஸில் பார்த்தோன்னா இதுதான் என்னோடய ஆப்ஜெக்ட், இது பார்த்தோன்னா என்னோடய இமேஜ். ஓகே, இது மட்டும் நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ என்னோடய ஈக்குவேஷன் என்ன ஆகும், என்னோடய போன ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஈக்குவேஷனும். சரியா? ஸோ அங்கே பார்த்தோன்னா செகண்ட் கேஸில் வந்து n1/v minus n2/v1 ஈக்குவல் டு n1 minus n2/r2. இதில் ஏன் இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணும், உனக்கு இதில் உடனே டவுட் வந்துடும். போன தடவை இப்படி இருந்துச்சு, கரெக்டாக இல்லையா? இப்படி தானே இருந்துச்சு, சம்திங் லைக் திஸ், n2 minus n1. இங்கே பார்த்தோன்னா n2 minus n1 இருந்துச்சு, கரெக்டாக இல்லையா? இப்போ ஏன் இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னா, என்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த சைடு எங்கே இருக்குது, நெகட்டிவ். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நெகட்டிவ்னா மேலே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், இது வந்து n1 minus n2 வந்துடும். இப்போ பாரு, என்னோட யூவும் பாசிட்டிவ் தான், வியும் பாசிட்டிவ் தான், அதனால் இதுவும் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. n1 minus n2. இது பார்த்தோன்னா என்னோட முன்னாடி இருந்துச்சு பார்த்தியா v1, நான் இந்த டிஸ்டன்ஸை பேசாமல் v1 டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்போ நான் போன கேஸ்லேயே போயிட்டு இதை v1 வச்சுக்கிறேன். சரியா, v1 பார்த்தேன்னா என்னோடய விர்ச்சுவல் இமேஜ். இந்த டிஸ்டன்ஸ் தான் v1 வச்சுக்கிட்டேன்னா இது v1. இதை பார்த்தோன்னா என்னோட விர்ச்சுவல் இமேஜ். ஓகேயா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறேன். நல்லா பாரு, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். சரியா, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறது எப்படி? சரியா, ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன், n2v1 minus n1v. கலர் மாற்றிக்கலாம். n2v1 minus n1u is equal to n2 minus n1/r1. இது ஞாபகம் வைக்கிறதுல கஷ்டமே இல்லை. ஏன் அப்படின்னா, நல்லா பார்த்தோன்னா இங்கே வந்து n2 minus n1 தான், n2 minus n1. ரெண்டாவது கேஸில் பார்த்தோன்னா n1 minus n2, n1 minus n2 இப்படி தான் இருக்கும். சரியா, ரெண்டு கேஸ்லையுமே இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து இமேஜ், இங்கே வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து v1 பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஆப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணுது, கரெக்டாக. இங்கேயும் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட், இமேஜ், அப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா v1 வந்து இமேஜை இண்டிகேட் பண்ணுது, இந்த இடத்துல வந்து v1 என்ன ஆயிடுச்சு, ஆப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணுது. இது ஞாபகம் வச்சுக்கோ. இது கூட நான் இதை ஆட் பண்ண போகிறேன், கரெக்டாக இல்லையா? இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன்னா நல்லா பாரு, இந்த டேர்மும் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது வந்து n2/v1, இது n2/v1. ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா கேன்சல் ஆயிடும். அப்போ என்னோட ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா n1/v minus n1/u is equal to இதில் கேன்சல் ஆகாதோ, இதில் வேணால் ஒரு மைனஸ் சைன் வச்சுக்கிட்டுன்னா இதுக்கு ஆட் பண்ணலாம். n2 minus n1. சரியா, இதில் ஒரு மைனஸ் சைன் வச்சுக்கிட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னு சொன்னால் 1/r1 minus 1/r2. ஓகேயா, சரி, இதுவும் n1 தானே? எஸ், இதுவும் n1 தான். அப்போ நான் இந்த n1ஆல் அந்த சைடு போய் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் 1/v minus 1/u is equal to, அங்கே வந்து n2 minus n1 இருந்துச்சு, அது மொத்தத்தையும் நான் n1ஆல் டிவைட் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா 1/r1 minus 1/r2 இருக்கும். இது நீ சிம்பிளிஃபை பண்ணனா 1/v minus 1/u is equal to n2/n1 மியூன்னு எழுதிக்கலாமா? n1/n1 வந்து 1 ஆயிரும். 1/r1 minus 1/r2. ஓகே, சரி, நம்மள்ட்ட நிறைய டைம் இல்லை, அதனால் நான் இந்த ஆக்சுவலி இந்த டெரிவேஷன் பார்ட்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை நான். ஏன் அப்படின்னா இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் போடணும், அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம என்ன போடணும், ப்ராப்ளம் போடணும். ஸோ இது பார்த்தோன்னா என்னோட லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா 1/v minus 1/uக்கு பதிலாக 1/fன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதோட வேல்யூ பார்த்தோன்னா μ/1 into 1/r1 minus 1/r2.
நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட R1 எந்த சைடு இருக்கும், என்னோட இதான் லென்ஸ் 1. அப்போ இதோட R1 பார்த்தனா பாசிட்டிவ், இது R2. அப்போ R2ஓட ரேடியஸ் ஆஃப் ஃபோக்கஸ் நீங்கிட்டு இருக்கும். அப்போ R2 பார்த்தனா நெகட்டிவ். இது ஞாபகம் வச்சுக்கோ. கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா R1 R2 இப்படி தான் இருக்கும். கான்கேவ் லென்ஸ் கொடுத்தாங்கன்னா இது உல்டா. இது வந்து ஃபார் கான்வெக்ஸ். ஓகே, ஸோ உனக்கு திடீர்னு டவுட் வரும், எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரியா? சரி, ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சர்க்கிளோட ஒரு சின்ன பகுதி தானே, கரெக்டாக இல்லையா? இது மொத்தம் ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் இதோட சின்ன பகுதி. இப்போ நீ இந்த சர்க்கிளில் வரைஞ்சிருக்கேன்னா நீ காம்பஸ் எங்கிட்ட வச்சிருப்பேன்? இந்த சைடு காம்பஸை வச்சு இந்த ஆர்க்கை வரைஞ்சிருப்பியா, இல்லை இந்த பாயிண்ட்டில் நீ காம்பஸை வச்சு இந்த ஆர்க்கை வரைஞ்சிருப்பியா? யோசிச்சு பாரு. எங்கிட்ட தானே வச்சிருப்பேன். அப்போ இந்த சைடு பார்த்தோன்னா பாசிட்டிவ், இந்த சைடு பார்த்தோன்னா நெகட்டிவ்ல இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. பை கான்வெக்ஸ் லென்ஸ், பை கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன அர்த்தம், இப்படி இருக்க போதுன்னு அர்த்தம். ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூவோட வேல்யூ எவ்வளோ, 1.47 is immersed in a liquid, it become invisible. ஓகே, இதுக்கு எதுவுமே தேவையே இல்லை. சரியா? சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீ ஒரு லிக்விடில் வைக்கிறப்ப இன்விசிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் உன் மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். என்னக்கு உடனே எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஓகே, நீ ஒரு கிளாஸ் ஒரு லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீ ஒரு லென்ஸுக்கு பின்னாடி இன்னொரு லென்ஸை வச்சுட்டு பார்க்குறேன்னா அந்த ரெண்டுமே வேறு வேறு மாதிரி உனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ரெண்டு ஒரே மெட்டீரியலில் செஞ்சது. கரெக்டாக இல்லையா? உனக்கு டென்சிட்டி கான்செப்ட் வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தண்ணிக்குள்ளேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு தண்ணியோட வித்தியாசம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. ரெண்டுமே பார்த்தோன்னா பிளேனாக ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டாக இல்லையா? அதே இது நான் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே பெட்ரோல் ஊற்றுறேன்னா அது ரெண்டு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வேறு வேறு டென்சிட்டி. அப்போ உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது வேறு வேறு டென்சிட்டியில் இருக்க அர்த்தம். அதே மாதிரி வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஆனால் பார்த்தோன்னா அது வந்து இன்விசிபிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூடியூப்பில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் நீ வந்து 2022 பார்க்குறேன்னா இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் நானும் என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ என்னோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட் பார்த்தோன்னா இதே தான். சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், உனக்கு வந்து இன்விசிபிள் ஆகும். சரியா? ஸோ இது வந்து ஓகே, நீ சொல்கிறது ஓகே, பட் இது வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீ ரெண்டுத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணணும். பட் அது வந்து தேவையில்லாத விஷயம். நான் 1 மார்க்கு நீ உட்காந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, விட்டுரு. நெக்ஸ்ட்டு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதில் வேணால் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா லைட்டாக கொஞ்சம் மங்கிளிங் பண்ணிவிட்டு நீ பண்ணனா ஆன்சர் வந்துடும் உனக்கு. நெக்ஸ்ட்டு பார், an object is placed, கொடுத்துட்றேன்ப்பா, இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு வந்து அந்த எனக்கு நடத்த தெரியாமல் இப்படி ஒல்ட்டி விட்றாங்க. சரி, நல்லா பாரு. 1/f is equal to μ1/μ2 எழுதிக்கலாமா? கரெக்டாக இல்லையா? n1/n2 எழுதுவோமா? μ -1 தானே. μ-1 into 1/r minus 1/r, r1 r2. ஸோ பை கான்வெக்ஸ் என்ன, r1 r2ன்னு ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து 0 ஆயிரும். சரியா? இது 0 ஆகாது. ஏன் 0 ஆகாது? ஏன் அப்படின்னா இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் போட்டேன்னா இங்கே வந்து ஆட் பண்ணால் 2 டைம்ஸ்னு வந்துடும். கரெக்டாக இல்லையா? அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு மியூவை நான் வந்து n1/n2ன்னு வச்சுக்கிறேன். சரியா? சரி, n2/n1 மியூ, n2/n1 -1 இதான் மியூ. இதோட வேல்யூ என்னென்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன், இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 2/r. கரெக்டாக இல்லையா? நீ யோசிச்சு பார்த்தனா என்னோட r/2 தான் என்னது, f. அப்போ 2/r என்னது, 2/r வேல்யூ வந்து 1/f. அப்போ இந்த 1/fவும் இந்த 1/f கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த -1 அங்கிட்டு போச்சுன்னா +1 ஆயிடும். அப்போ 1 is equal to n2/n1. அப்போ n1 is equal to n2. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக ரெண்டுத்துக்குமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேமாக இருக்கும். ரெண்டு மெட்டீரியலுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். An object is placed 30 cm in front of a plano-convex mirror. Plano-convex mirror. Sorry, plano-convex lens. நல்லா உளறீங்க. சரியா? இது plano-convex lens. கரெக்டாக இல்லையா? plano-convex lens எங்கே வச்சுருக்காங்க, 30 cm. அப்போ இந்த இடத்துல யூவோட வேல்யூ என்ன, யூவோட வேல்யூ 30. இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r1ஓட வேல்யூ வந்து 20 cm. 20. இந்த ரேடியஸ் எங்கே இருக்கும், இந்த சைடு தானே. இந்த சைடு 3 பாயிண்ட் வச்சு தானே வரைஞ்சிருப்பேன். இப்போ r1 பார்த்தோன்னா பாசிட்டிவ், இங்கே பார்த்தோன்னா பிளேன். சரியா? பிளேனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி. பிளேன்னு சொன்னாலே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன, இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். The refractive index of material of the lens is 1.5.
ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் த நேச்சர் ஆஃப் த இமேஜ். பொசிஷனும் நேச்சரும் கேட்குறான். அப்போ நீ வந்து 1/f ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நீ 1/v minus 1/u is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன் சார் அதை யூஸ் பண்ணக்கூடாது? அதை பண்ண நீ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பேன்னா இது மொத்தத்துக்கு பதிலாக கரெக்டாக இந்த மொத்த இடத்துல என்ன கண்டுபிடிப்பேன்னா 1/f தான் கண்டுபிடிப்பேன். 1/f கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நீ 1/u minus 1/v கூட தானே ஈக்குவேட் பண்ண போகிறேன். 1/v minus 1/u கூட தானே ஈக்குவேட் பண்ண போகிறேன். சரி, இப்போ 1/v is 1/v minus 1/u எங்கே இருக்குது? u வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். 1/30 1.5 is equal to 1.5 minus 1 into 1/20. சரியா? சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றணுமா? இப்போதைக்கு வேணால் நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். minus 1/infinity. சரியா? ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். சரி, கரெக்ட், ப்ளஸ் ஆகும்ப்பா. சரியா? ஆக்சுவலாக பார்த்தா நீ மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன, ப்ளஸ்ன்னு போட்டால் என்ன, அது வந்து 0 தானே ஆக போகுது. சரி, இப்போ பார்த்தோன்னா 1/v ப்ளஸ் 1/30 is equal to 0.5 into 1/20 இருக்குமா? கரெக்டாக இல்லையா? 0.5னா 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட வேல்யூ வந்து 1/40ன்னு வந்துடும். ஆமாவா இல்லையா? அப்போ 1/v is equal to 1/40 minus 1/30. 1/40 minus 1/30 என்ன? 30 minus 40 minus 1/120. ஸ்பேஸ் இருக்கா? வெரி குட். 1/v is equal to minus 1/120. அப்போ வியோட வேல்யூ என்ன? minus 120. v minus 120 வருதுன்னா என்ன அர்த்தம்? என்னோட இமேஜும் இதே டைரக்ஷனில் கிடச்சிருக்கு. கரெக்டாக இல்லையா? அவங்க என்ன கேட்டாங்க? பொசிஷன் கேட்டாங்க, அப்புறம் நேச்சர் கேட்டாங்க. பொசிஷன்னா வியோட வேல்யூ வந்து minus 120 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதோட நேச்சர் என்ன? ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து இதே டைரக்ஷனில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோமா? கரெக்டாக இல்லையா? விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். ஏன் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்? ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ லென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் சைட்லேயே இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ரைட் ஹேண்ட் சைடில் உல்ட்டாவாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட்னு சொல்லுவோம். சரி, உனக்கு மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு என்ன சொல்ல? மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? இது லென்ஸுனா v/u. v/u அப்படின்னு சொன்னால் minus 120. யூவோட வேல்யூ என்ன? minus 30. அப்போ 4. அப்போ 4 வந்திருக்கிறதுனால என்ன சொல்லுவேன்? மேக்னிஃபிகேஷன் வந்து greater than 1 இருந்தால் இது வந்து மேக்னிஃபைடு. மேக்னிஃபிகேஷன் less than 1 இருந்தால் டிம்னிஷ். இது எல்லாமே 10th இருக்கும். அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. அப்போ என்னோட இமேஜோட நேச்சர் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். அ டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். வெரி குட். இப்போ தான் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த சைடு இப்படி இருக்குது. இஸ் மேட் ஆஃப் நல்ல பட் எல்லாமே PY கொஸ்டின் தான், PYQ தான், பழைய கொஸ்டின் பேப்பர். இஸ் மேட் அப் ஆஃப் அ ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் 1.5 வித் போத் த ஃபேஸஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆஃப் சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அப்போ R1ம் R2 ஈக்குவல்னு சொல்லிட்டான். R1 is equal to R2. கரெக்டாக இல்லையா? ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெக்வயர்ட் இந்த ஃபோக்கல் லென்த் வந்து 1/20. அப்போது 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. கரெக்டாக இல்லையா? 1/f ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 1/20 is equal to mu minus 1. எப்படி சார் இங்கிட்டு பாசிட்டிவ்னே போடுறீங்க? ஏன்னா இமேஜ் இங்கிட்டு வைக்கிறேன்னா ஆப்ஜெக்ட் இங்கிட்டு வச்சுக்கிறேன்னா இமேஜ் இங்கிட்டு தானே ஃபார்ம் ஆகும். அதானே லென்ஸு. கரெக்டாக இல்லையா? இப்போ போன தடவை ஏன் வரல? போன தடவை வந்து பிளேனோ கான்வெக்ஸ். சரியா? அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. மியோட வேல்யூன்னா 1.55 minus 1 டிவைட் பை R1 R2 ஈக்குவல். உடனே எல்லாம் 0ன்னு போட்டுறாத. இந்த சைடு இருக்கிறதுனால R1 பாசிட்டிவ் R2 நெகட்டிவ். இந்த சைடுனா என்ன அர்த்தம்? இங்கிட்டு லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். இந்த லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட R1, இதுதான் என்னோட R2. சரியா? ஸோ இந்த லென்ஸோட பார்ட்லேருந்து R1ன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது இங்கிட்டு பக்கத்தில் எழுதுவேன். ஸோ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ 1/r மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 2/rன்னு வந்துடும். அப்போ 1/20 ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து 0.55 இன்ட்டு 2/r. கரெக்டாக? 2/r ஆக்கிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்?
ஆரை நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். 20 இன்ட்டு 0.55 வந்து 1.1 எழுதிக்கலாம். கரெக்டாக 0.55 1.1. அப்போ 20 மீட்டர் 22 சென்டிமீட்டர் தான் என்னோட ஃபோக்கல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். R1 22 தான், R2 22 சென்டிமீட்டர் தான். சரியா? ஸோ அகெயின் பாரு, ஒரு சிம்பிளான கொஷின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லெசன் வந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்திருக்கு, அதான் சொல்கிறேன். A concave lens of refractive index 1.5 is immersed in a medium of refractive 1.65. Then the nature of the lens. இப்போ பாரு, இதான் கொஷின். ஒரு இதை இன்னொரு இதுக்குள்ளே டிப் பண்ணுறாங்க, அப்போ என்ன ஆகும்? சரியா? 1/f இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த மியூக்கு பதிலாக என்னன்னா n2/n1 எழுதிக்கலாம். -1 இன்ட்டு 1/r1 -1/r2. இப்போ இது என்னது? கான்கேவ். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கான்வெக்ஸ் அப்படின்னு சொன்னால் R1 வந்து பாசிட்டிவ், R2 வந்து நெகட்டிவ். எதுக்கு? இது பார்த்தோன்னா கான்வெக்ஸுக்கு. அப்போ கான்கேவ் என்ன? ஏன் சார் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது? ஏன்னா நீயே யோசிச்சு பாரு. இதோட ரேடியஸை குறைச்சது நான் R1ன்னு சொல்லுவேன். இது ரேடியஸ் தான், இதோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? இதுதான் நீ வரைஞ்சிருக்க ஆர்க்குனா இதோட காம்பஸ் எங்கே வச்சுருப்பேன்? இங்கே தான் நீ காம்பஸ் வச்சுருப்பேன். அப்போ என்னோட R1 என்ன ஆயிடுச்சு? இங்கிட்டு இருக்கிறதுனால R1 நெகட்டிவ், இங்கிட்டு பார்த்தோன்னா R2 வந்து பாசிட்டிவ். புரியுதா? அப்போ அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன்னா அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்போ நேச்சர் ஆஃப் த லென்ஸ். சரி, அப்போ நான் ஃபோக்கல் லென்த்தை வச்சு தான் நேச்சர் சொல்ல போகிறேன். இல்லை, நேச்சர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம். வாட் இஸ் அ நேச்சர்? கான்கேவ்னாலே எப்பயுமே அது டைவர்ஜிங் தான். சரியா? டைவர்ஜிங் ஸ்ட்ரெயிட்டாக போடு. கான்கேவ்னாலே டைவர்ஜிங், கான்வெக்ஸ்னா கன்வர்ஜிங். சரியா? இல்லைனா 1/f இன்ட்டு இதோட வேல்யூனா 1.5 டிவைடட் பை 1.65 -1 இன்ட்டு இங்கே பார்த்தோன்னா -2/rன்னு இருக்கும். சரியா? ஸோ இது நீ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோ. இது வந்து என்ன? டைவர்ஜிங். இப்போதைக்கு ரஃப் பண்ணிடுவோம். ஆன்சர் திரும்பி டைவர்ஜிங் தான் நான் எழுத போகிறேன். ஏன் அப்படின்னா கான்கேவ்னால அது டைவர்ஜிங் தான். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு, இது சப்ராக்ட் பண்ணனா -0.15 இருக்குமா? ஸோ 0.15 by 1.65 இன்ட்டு 2/r. மைனஸும் கேன்சல் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் என்ன, பாசிட்டிவா நெகட்டிவா? ஃபோக்கல் லென்த் என்ன, பாசிட்டிவா நெகட்டிவா? ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்னால நான் என்ன சொல்லிக்கலாம்? லென்ஸ் இஸ் டைவர்ஜிங். நீ பார்த்தோன்னே சொல்லு, கான்கேவ் லென்ஸ்னு கொடுத்தாலே கண்டிப்பாக அது டைவர்ஜ் ஆகும். கான்கேவ் மிரர், ஸோ ஆக்சுவலாக அது இந்த வருஷம் டெலிட்டடோ, நோ ப்ராப்ளம். ஸோ கான்கேவ் மிரர்னு சொன்னால் அது வந்து கன்வர்ஜ் ஆகும். சரியா? மிரர் லென்ஸில் உல்ட்டா. அண்டர் வாட் கண்டிஷன் a biconvex lens of certain refractive acts as a plane sheet when immersed in liquid? எப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளேனாக இருக்கும். பிளேன் அதாவது சரி, இதான் ஒரு லிக்விட்னு வச்சுக்கலாம். இந்த லிக்விடுக்குள்ளே நான் வந்து ஆக்சுவலாக கிரீஸ்லின்னு நினைக்கிறேன். சரியா? கிரீஸ்லினோட ரிஃப்ராக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸோட ரிஃப்ராக்டிவ்ஸ்க்கு கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும். அப்போ நீ ஒரு லென்ஸை வந்து கிரீஸ்லின்குள்ளே முக்கிறேன்னு வச்சுக்கோ, அது வந்து டிரான்ஸ்பரண்ட், காணாமல் போன மாதிரியே இருக்கும். சரியா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அந்த n1 இஸ் ஈக்குவல் டு n2 வரும். ஓகேயா? ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கண்டிஷன் கிடைக்கும். சரியா? டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேட்டுக்கோங்க. கன்வர்ஜிங் லென்ஸ் தான் என்ன அர்த்தம்? கான்கேவ். கான்கேவ் தான், சாரி கான்வெக்ஸு. கான்கேவ் வந்து டைவர்ஜிங், கான்வெக்ஸு கன்வர்ஜிங். சரியா? கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கன்வர்ஜ் பண்ணும். இஸ் பிளேஸ்ட், சரி, கான்வர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் 20 cm இஸ் இன் ஏர் இஸ் மேட் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் refractiveness 1.6. இட் இஸ் immersed in a liquid of refractiveness 1.3. calculate the new focal length. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதான் லென்ஸு. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு மீடியம்குள்ளே வைக்கிறாங்க. இதோட ரிஃப்ராக்டிவ்ஸ் வந்து 1.6, இங்கே இருக்கிறது ரிஃப்ராக்டிவ்ஸ் வந்து 1.3. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா நியூ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நியூ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. இதோட நார்மல் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. கன்வர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 20 cm மேட் ஆஃப் மெட்டீரியல். ஏரில் வந்து அதோடது 20 cm. அப்போ அந்த மெட்டீரியலில் போனால் என்ன ஆகும்? சரி, ஏரில் இருந்து அதோடது என்ன சொல்லியிருக்காங்க?
ஏரில் இருந்தால் அதோடது 20 சென்டிமீட்டர். சரி, இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். 1/f இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 20 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. மியூ மைனஸ் 1 1.6 மைனஸ் 1 கரெக்டாக 1.6 மைனஸ் 1. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து ஏரில் வச்சுருக்கேன். அப்போ இது வந்து 2 ரிஃப்ராக்டிவ் அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் இது வந்து 2/rன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதோட வேல்யூ 20, அந்த 20 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? அப்போ ஆர் பார்த்தோன்னா இதோட வேல்யூ வந்து 0.6 இன்ட்டு 2 இன்ட்டு 20ன்னு வரும். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். 24 சென்டிமீட்டர். சரியா? இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன? ரெண்டாவது கேஸ் பார்த்தேன்னா நான் இது எங்கே வச்சுருக்கேன்? 1.3ல் வச்சுருக்கேன். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1.3 மைனஸ் 1. ஓகேயா? 1.3 மைனஸ் 1 இன்ட்டு 2/r. அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1.3. 1.3 மைனஸ் 1 0.3 இன்ட்டு 2/24. இது சிம்பிளிஃபை பண்ணனா f இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 0.3 இன்ட்டு 2ன்னு வரும். இது வந்து 12, இது வந்து 440. ஃபோக்கல் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். சரியா? ஸோ செக் பண்ணி பாரு. சப்போஸ் இது தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு 3 மார்க் கொஷின் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டோம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார். A glass lens of refractive 1.45 centimeter disappear centimeter. என்னடா ஒரு refractive index 1.45 disappear when immersed in a liquid. What is the value of refractiveness of liquid? காணாம போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? லிக்விடோட refractive index பார்த்தோன்னா liquids refractive index equal to 1.45. ஈக்குவல் refractive index இருந்தால் காணாம போகும். ஏன் வாய் வந்து ரொம்ப உளருது? இங்கே ரொம்ப உளறிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ பார்த்தோன்னா இமேஜ் ஃபார்மேஷன் பை அ லென்ஸ். இமேஜ் ஃபார்மேஷன் இது வந்து நீ வந்து சப்போஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னு உனக்கு ஒன்று தெளிவாக சொல்லலாம். சரியா? இப்போ 12th வந்திருக்கு. 12th வந்துட்டேன்னா உனக்கு இந்த இதில் தெரியணும் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது. சரியா? அந்த கட் அண்ட் ஷார்ட் வீடியோ மாதிரி இப்போதைக்கு நான் உனக்கு சொல்லிடுறேன். ரொம்பவே சிம்பிள். சப்போஸ் ஒரு லைன் வந்து பேரலாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபோக்கஸ் வழியாக போகும். சரியா? பேரலில் வந்துச்சுன்னா எங்கிட்ட போகும்? ஃபோக்கஸில் போகும். சப்போஸ் அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது ஆப்டிக்கல் சென்டர் இருக்குல்ல, அது போச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவே ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஓகேயா? சப்போஸ் ஒரு லைன் வந்து parallel டு த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்துச்சுன்னா அது வந்து உன்னோட ஃபோக்கஸில் போகும். சரியா? ஸோ ஆக்சுவலாக 2 ஃபோக்கஸ் வச்சுருப்பீங்க. ரெண்டாவது ஃபோக்கஸ் வழியாக போகும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது பேர் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்வீங்களா? ஆப்டிக்கல் சென்டரில் போகுது அப்படின்னு சொன்னால் இது ஆப்டிக்கல் சென்டர்லேயே போயிடும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஃபினிட்டிலேருந்து வருதுன்னு சொன்னால் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் ஃபோக்கஸ் ஆகும். இன்ஃபினிட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் வரும். இதை தான் நான் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பேன். Ray parallel to the principal axis after refraction passes to the second principal focus in a convex lens and appears to diverge for the first principal focus. First principal focusலேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்கு? கான்கேவ் லென்ஸ்க்கு. வேறு கான்வெக்ஸுக்கு பார்த்தோன்னா அது ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ், செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. இங்கிட்ட இருக்கிறது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ், இங்கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா என்னோடய செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து சென்டர், அதாவது மிரரை பொறுத்திருக்கிறது நான் சென்டர்னு சொல்லுவேன். வேற லென்ஸை பொறுத்திருக்கு இதோட பேர் வந்து ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டரில் வருதுன்னா திரும்பி ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவே போயிடும். சரி, அது வந்து டிஃப்ளெக்டே ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். சரியா? ரே ஆஃப் அ லே பாசிங் த்ரூ த ஃபஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆன் அப்பியரிங் மீட் இது வந்து பேரலாக போகும். இது என்ன அப்படின்னா சப்போஸ் நான் ஆப்ஜெக்டை இங்கே வச்சுருக்கேன் ஃபோக்கஸில், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸில் வச்சுருக்கேன்னா அது இப்படி போயிட்டு பேரலாக போயிடும். ஸோ இதை பார்த்தோன்னா 3 ரே. சரியா? நல்லா பாரு. பேரலாக வந்துச்சுன்னா ஃபோக்கஸில் போகும், ஃபோக்கஸில் வச்சுன்னா பேரலாக போகும், சென்டரில் போச்சுன்னா அப்படியே நேராக போயிடும். அவ்வளோதான். சரியா? இதோட மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு வந்து நீ கஷ்டமே படாத. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொன்னாலே மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸோட ஃபார்முலா என்ன? V/U which can be written as H'/H. சரியா? இதான் பார்த்தோன்னா மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. ஓகேயா? இதே இது வந்து மிரருக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மைனஸ் எல்லாம் வரும். மிரர் அப்படின்னு சொன்னால் -V/Uன்னு இருக்கும் ஃபார்முலாவில். ஓகே, மிரர் வந்து இப்போதைக்கு டெலிட்டட்னால நான் ஃபோக்கஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பவர் ஆஃப் த லென்ஸ்.
பவர் ஆஃப் த லென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன் மீட்டர்லேயே மெஷர் பண்ணியிருக்கணும். ஸோ இதோட யூனிட் பார்த்தனா நீ 1 மீட்டர்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு இன்னொரு யூனிட் இருக்குது, டயாப்டர். சரியா? ஸோ டி ஒரு சில புக்கில் பிஐஓபி டிஇஆர்னு இருக்கும், ஒரு சில பேர் வந்து பிஐஓபி டிஆர்இ. சரி, அந்த மீட்டர் இருக்கும் பார்த்தியா, எம்இடிஇஆர்னு எழுதுவோம், எம்இடிஆர்இன்னு எழுதுவோம். இதுக்கு வேறு இப்போ டெஃபினேஷனில் வேறு சொல்கிறாங்க, ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதுக்கு இந்த ஸ்பெல்லிங் போடணும், ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், கேலோமீட்டர்னா அதோட ஸ்பெல்லிங் வந்து இப்படி தான் இருக்கணும். டிஸ்டன்ஸை சொல்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து எம்னு மட்டும்தான் போட்டு முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ்னா கான்டாக்ட். இதுக்கு பார்த்தோன்னா உங்கள் புக்கில் வந்து பெரிய டெரிவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அந்த டெரிவேஷன் பார்ட் கவர் பண்ணலாமா வேணாமா? சரி, ஓகே, நான் கவர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பார்த்தேன்னா ஃபஸ்ட் நான் ஒரே ஒரு லென்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு லென்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னோட யூ. இங்கே தெரியுதா, இதுதான் என்னோட யூ. இந்த V1 தான் என்னோட இமேஜ். ஓகேயா? அப்போ என்னோடய ஃபோக்கல் லென்த் நான் எப்படி எழுதுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குன்னா 1/V1 - 1/U இஸ் ஈக்குவல் டு 1/F1. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த். செகண்ட் லென்ஸ் வச்சதுக்கு அப்புறமேல் பார்த்தேன்னா இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். நான் உனக்கு முன்னாடி சொன்னேன்னா ஒரு டெரிவேஷனில் அதே டாபிக் தான் இங்கே வந்திருக்கு. இப்போ இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். அப்போ என்னோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து V1. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இமேஜ் டிஸ்டன்ஸாக இருந்தது, செகண்ட் என்ன ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் V1, இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா V. அப்போ 1/V இது வந்து ஃபார் ஏங்கிற லென்ஸுக்கு. பிங்கிற லென்ஸ்க்கு எழுதுறப்ப 1 - V1 இஸ் ஈக்குவல் டு 1/F1 1 F2 மட்டும் வரும். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுத போயிட்டேன்னா இது ஆப்ஷன். இது வந்து பி லென்ஸுக்கு. இப்போ நான் போனது மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ண அப்படின்னு சொன்னால் 1/V ஏக்கும் பியையும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 1/V - 1/U இஸ் ஈக்குவல் டு 1/F1 + 1/F2. அப்போ நல்லா பார்த்தேன்னா என்னோட இமேஜ், ஆக்சுவல் இமேஜ் வந்து யூவில் இருக்குது, ஃபைனல் இமேஜ் வந்து வீல ஃபார்ம் ஆயிருக்கு. அதனோட ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது, ஆடப் ஆகுது. ஓகேயா? அப்போ என்னோட 1/V - 1/U நான் வந்து 1/Fன்னு எழுதுவேன். அப்படின்னு சொன்னால் 1/F இஸ் ஈக்குவல் டு 1/F1 + 1/F2. சரியா? சப்போஸ் என்கிட்ட n நம்பர் ஆஃப் லென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். எத்தனை லென்சஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் லென்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1/F இஸ் ஈக்குவல் டு 1/F1 + 1/F2 ப்ளஸ் எத்தனை லென்சஸ் இருக்கோ அத்தனை லென்சஸோடது டிவைட் பை 1/Fn. அப்போ பவர் என்ன ஆகும், பவர் பார்த்தோன்னா இதோட ரெசிப்ரோக்கலா, இதோட ரெசிப்ரோக்கல் நான் வந்து P1 எழுதிக்குவேன், இதோட ரெசிப்ரோக்கல் நான் P2ன்னு எழுதிக்குவேன். சரியா? ஸோ பவரும் இப்படி தான் ஆடப் ஆகும். ஸோ இதான் பார்த்தோன்னா பவர். மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா மேக்னிஃபிகேஷன் வந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. M1 × M2 × M3 எத்தனை லென்ஸ் இருக்கோ அத்தனை லென்ஸுக்கு. ஓகேயா? MN வரைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸில் ஃபைனலாக இந்த ப்ரிசம் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பொறுமையாக எடுக்கிறேன். ஓகேயா? ஏன்னா நான் வந்து எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, நான் வந்து ஒரு இடத்துல மட்டும் எங்கேயாச்சும் ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்பீடை வந்து நான் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ மேபி நீங்கள் வந்து லைவ் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஆனால் புரியுது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஓகே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸ்பீடை கம்மி பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து லைவ் கிளாஸில் இல்லை, கரெக்டாக? ஸோ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு அதான் ப்ராப்ளம். நான் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து நான் நிற்கவே மாட்டேன், இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேகமாக போயிடுவேன். ஸோ எனக்கே தெரியுது இந்த ரே ஆப்டிக்ஸில் வந்து ப்ரிசம் இருக்கும். இந்த ப்ரிசமில் பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட்லாம் இருக்குல்ல, சரியா? இதுக்கெலாம் நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இல்லைன்னா இப்போயும் முடிக்கிறேன்னா முடிச்சிடும். நல்லா பார்த்தோன்னா இந்த ஐங்கிற ஆங்கிள் பார்த்தோன்னா இந்த மொத்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வச்சு ஒரு டெரிவேஷன் வரும். சரியா? வேணா இப்போ கூட நான் முடிச்சிருவேன், எனக்கு அதான் பிரச்சனையே. இங்கே இருக்கிற ஆங்கிள்லாம் வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ பார்த்தோன்னா A + X இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். அதே மாதிரி இந்த ரைட் ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாமே, ரைட் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் R1 + R2 + X இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இதுலேருந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் A இஸ் ஈக்குவல் டு R1 + R2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும், sin I / sin R தானே வேணும். அப்போ sin I வேணும். அப்போ I பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தியா, இந்த மொத்த ஆங்கிள் வந்து I. அப்போ இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா I - R1. இந்த மொத்த ஆங்கிள் வந்து E, ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ E - R2. அப்போ இந்த டெல்டாவை நான் எப்படி எழுதிக்குவேன் அப்படின்னு சொன்னால் டெல்டா இஸ் ஈக்குவல் டு I - R1 + E - R2. அப்போ
I plus E minus of R1 plus R2. ஸோ அந்த R1 plus R2 பதில் ஏன்னு வந்துடும். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு I plus E plus minus A. ஓகே, வேணாம், நான் டெரிவேஷன் இப்போயே முடிச்சிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்பி இந்த டாபிக் ஒழுங்காக கூட உனக்கு நடத்த மாட்டேன். ஸோ நான் இது வந்து உனக்கு தெளிவாக ஒரு தடவை நடத்துகிறேன் அப்புறமேலு. சரியா? நான் எதோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டேன்னு. நான் ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டா பிரச்சனை. நான் வந்து இதையும் டெலஸ்கோப் இருக்கும், மைக்ரோஸ்கோப் இருக்கும். சரியா? இந்த இடத்துல பார்த்தேன், என்ன இது? ஓ மை காட், அப்போ நடுவில் இந்த இத்தனை எம்டி ஸ்பேஸ் எதுக்கு? ஓ, இவ்வளோ தெளிவாக நடத்த போகிறேன் நான். பார்ப்போம். அந்த டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த 3 நடத்திட்டேன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, உனக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் இதுதான் ஃபீல் பண்ணுறாங்க, சேனல் வந்து அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டு. சரியா? ஸோ சப்போஸ் உனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிப்பார். மேபி அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, உனக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளு. டெலகிராமில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம உங்கள் வீடியோ போட மறந்துட்டுனா டெலகிராமில் கமெண்ட் ஆச்சு பண்ணுங்கள். அப்போயாச்சும் நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன்ல வீடியோ போடுறதுக்கு. ஒரு பையன் மட்டும் தான் கான்ஸ்டண்ட்டாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். தீபனுக்கு மட்டும் நான் சொன்னேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான், என்னோடய சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஓகே ப்ரோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்கன்னு சொன்னான். பட் மற்றவங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை. சரி, நோ ப்ராப்ளம். நான் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். கீப் லேர்னிங். தேங்க்யூ.